சேது, நான் தான் மிதிச்சேன். நீங்களா? சேது. எஸ் சார். கூப்பிட்டீங்களா சார்? சார் சேது, என்னடா இது? நல்லா இருக்கியா? ஃப்ரெண்டா பியூனா? டேய், எனக்கு நீ எப்பவுமே ஃப்ரெண்டு தான்டா. உட்காரலாமா? ப்ளீஸ் சிட் டவுன். கம் ஆன், மேக் யுவர்செல்ஃப் கம்ஃபர்டபிள். சேது, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சேது, சேது, ரேகாவும் நானும் மத்தியானம் சாப்பாடுக்கு வெளியே போறோம். அதனால நீதான். சிகரெட் இருக்கா? இந்தா. உனக்கு இப்ப பணம் வேணும். ரேகா கூட போறதுனால பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டு போகணும். அப்புறமா அவளுக்கு ஏதாவது பிரசன்ட் வாங்கி தரணும். அதனால பணம் அதிகமா செலவாகும். ஆனா வட்டி எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. அப்படித்தானே? ரகு, நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். நல்ல நண்பன். வெளியே 7 வட்டிக்கு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு 5 வட்டிக்கு தர்றேன். மொத்தமா 2000 ரூபாய் வச்சுக்கங்க. தேங்க்யூ. சின்ன வயசுல ஒன்னா படிச்சோங்கிறதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன? உங்களை ஒரு தடவை டா போட்டு கூப்பிடலாமா? அவ்வளவுதானே? எங்க அது கொடு. மிதிச்சிடுது. பீடி குடிடா. கெட் அவுட். போதுங்களா? ஸ்வீட் அதெல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க சார். மொண்டம் திங்கிற ஐட்டத்தை சொல்லல, அத உட்கார்ந்து இருக்குது அந்த ஐட்டத்தை சொன்னேன். ஹலோ, ஜஸ்ட் a minute. சார், நீங்க கேட்ட கால். பால்கோவா மாதிரி இருக்குடா, கொடுத்து வச்ச பாருங்க. ஹலோ, யாரு? சேதுவா? டேய், நான் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். யாராவது கேட்டா சொல்லு. சே, வைடா போன. தம்பி. எஸ் தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. யூ ஆர் வெரி லக்கி. நல்லா என்ஜாய். தேங்க்யூ. ஐ லவ் யூ. ஹாட்ச் பாய். சரியான கிறுக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க சொன்னது பத்திதான். என்ன சொன்ன? மிஸ்டர் ராகு, உங்க வைஃப் பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க. ஓகே, ஆனா நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி அவங்களும் உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்க்கலாம் இல்லையா? எதிர்பார்க்கலாம், ஆனா நான் லட்சுமிக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்லையே. அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதுமா? என்னைக்காவது அவங்கள ஹாலிடேஸ்ல வெளியில கூட்டிட்டு போனதுண்டா? அவ கேட்டது இல்ல. ஏதாவது பிரசன்ட் பண்ணிருக்கீங்களா? அதுவும் அவ கேட்டது இல்ல. கேக்கலனா இது சரியில்லை. இன்னைக்கு என்ன பண்றீங்க? என்ன பண்ற? வீட்டுக்கு போகும்போது உங்க வைஃபுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போறீங்க. அப்புறம் பாருங்க, வரவேற்ப பிரமாதமா இருக்கு. லக்ஷ்மி, ஐயோ, என்னால நம்பவே முடியலங்க. ஏன் சொல்ற? இல்ல, நான் பாக்குறது கனவா இல்ல நினைவான்னு என்னால நம்ப முடியல. நீங்க கத்தினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது கனவு இல்ல நினைவுன்னு. அப்போ ஒன்னே இல்ல நீ கிளிக்கணும். நம்ம 2 பேரும் ஒண்ணுதானே. யாரு கிள்னா என்ன? அப்ப நான் உனக்கு கிள்றேன். ரகு, ரகு, ரகு. ஐயோ, லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் போயிட்டாங்களா? போய் அரவராஜ். இடியட், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? சீக்கிரம் என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல. ஐயா, ரேகா கூட போனியே, என்னாச்சு? 350 ரூபாய் 70 காசு ஆச்சு. மூஞ்சிய பாரு. போடா, பொட்டியங்கடா. போடா, புடவெல்லாம் போய் வாங்கணும். என்னது?
நல்லா வளர்ற முடிய அங்கேயும் இங்கேயும் வெட்டி குட்டிச்சவராக்கி வச்சிருக்கேன். லட்சுமி, பளபளக்கும் பட்டு, ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு. உனக்காக எத்தனை கடை ஏறி இறங்கி நானே செலக்ட் பண்ண தெரியுமா? அண்ணன் செலக்ஷன் பிரமாதம். Thank you. இல்ல நீ? ஆமா, உங்க அண்ணன் செலக்ஷன் நீ தான் மெச்சுக்கணும். ஏற்கனவே இந்த கலர்ல எனக்கு 2 புடவை இருக்கு. ஓஹோ. உங்க அண்ணனுக்கு திடீர்னு இந்த ஆசை ஏன் தோணுச்சுன்னு தான் எனக்கு புரியல. என்னங்க என்ன வேலை? just 1000 rupees. புரியலையா? 1000 ரூபாய். இதுல 1500 ரூபாய் போட்டிருக்க. எனக்காக 500 ரூபாய் கம்மி பண்ணாங்க. அந்த கடைக்காரன் உங்க மச்சானா? என்ன நீ பின்ன ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு புடவை பத்தி ஏதாவது தெரியுமா? 800 ரூபாய் புடவை 1500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. விடுங்க நீ. இப்பவாவது பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுல்ல, அதை நினைச்சு பெருமைப்படுறது விட்டு. சரி சரி, நீ போ. மாமா தூங்கிட போறாரு, மாத்திரை எல்லாம் எடுத்து வை. அப்பா, இந்த வீட்டுல நல்லதே சொல்லக்கூடாது. நல்லதும் செய்யக்கூடாது போடு. ஒண்ணும் இல்ல. சேது 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 சேது. சார் கூப்பிட்டீங்களா? உனக்கு எவ்வளவுடா பணம் கொடுத்த? 2000 ரூபாய். என் பொண்டாட்டி 2500ங்கற இருந்துச்சு. நீ எனக்கு எப்பவும் போட்டு தருவியேன்னு நினைச்சு கொண்டு போயிட்டேன். உன்கிட்ட வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குடா. உன் சீட்டை கிழிக்க எனக்கு உரிமை இருக்கு. கெட் அவுட். ரகு வேண்டாம். சார். ஹலோ, கம் இன், சிட் டவுன். சேது ரொம்ப நல்லவரு. சேது ஆமா நல்லவன் தான். கொஞ்சம் அதிகமா பேசுவாரு. ஆனா அவரை மாதிரி ஒரு உண்மையான நண்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். இடியட். நான் சிபாரிசு பண்றதா தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வச்சுக்கோங்க. இவளை கட்டிக்கோ, அவளை வச்சுக்கோ. என்ன சொன்னீங்க? வச்சுக்குங்கன்னு சொன்னேன். இன்னும் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. வச்சுக்கிறேன். மேனேஜர் சார், ஏன் நீங்க சிரிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ ரேகா சொன்னதுக்காக உன்னை நான் வேலையில வச்சிருக்கேன்டா. நீங்க வச்சுக்கிட்டே சரி, ரேகா உங்க கூட மட்டும் நெருக்கமா பழகுதே, அது ஏன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா, சொல்றேன் கேளு. என் பழக்க வழக்கங்கள், என் பர்சனாலிட்டி. பழக்க வழக்கம்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். பர்சனாலிட்டின்னு மட்டும் சொல்லாத. ஏன்? பர்சனாலிட்டியை பார்த்து பழகிறதா இருந்தா ரேகா என் கூட பழகிருக்கணும். செருப்பு பிஞ்சிடும். தேங்க்யூ. அது கிடக்கட்டும். 4ஆம் கிளாஸ்ல இருந்து நான் ஒன்னா பழகிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என்ன உன் வீட்டுக்கு கூட்டு போய் இவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்கியா? என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா உனக்கு கௌரவமா இருக்குமேனு பாக்குறேன். அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லடா. நல்ல வேளை வண்டியில யாருமே இல்ல. ரொம்ப நன்றி. அது சரி, அடிக்கடி பொண்ணுங்களை கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறியே, நீ அவனை பார்க்கு பீச்சு பிக்கப் பண்ணி பண்ணிட்டு இருக்கியா? ஒண்ணும் இல்ல. அப்ப உனக்கு எதுக்குடா பேண்ட் ஷர்ட்? ஆஃப்டர் ஆல் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிற நானே வகை வகையா பார்க்கலன்னா அது தப்பு இல்ல. ஆனா உன்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. என்னடா பண்ண சொல்ற? என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலிங்க கூட பழகணும்டா. அங்க பார். என்ன பல்லவன் பஸ்? நோ நோ நோ, அதுக்கு முன்னாடி பார், பல்லவிங்க ஃபுல் ஃபோர்ஸா நிக்கறாங்க. எல்லாம் ஏன் ஆளுங்க? நம்ம ஆளுங்கன்னு சொல்றா. சரி, நம்ம ஆளுங்க. ஹாய். கலர் கலரா நிக்குதுடா. சிவகா, பாத்து நிறுத்தி இடம் விட மாயிராம. ஹலோ கேர்ள்ஸ். முடியல மிஸ்டர் ரகு, நல்ல வேளை வந்தீங்க. வாங்க ஏறுங்க. டேய் இறங்குடா. நடந்து வாடா. முடியாது. நான் தான் உட்காருவேன். ஏறுங்க. ஏறுங்கம்மா, பாத்து ஏறுங்க. ஒரு பின்னாடி தான் உட்காருங்க. சேது நீ வேணா. நானும் வருவேன். ஏன்டா அலையற அல்ப? என்னடா? டிராவல் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு சொல்ல வந்தேன். எனக்கு காது நல்லா கேட்கும், அங்க இருந்து சொன்னாவே போதும். இந்த நோன்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. வாரத்துக்கு 3 நாள் இவங்க பஸ் இதே மாதிரி பிரேக் டவுன் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏய், கியர். எனக்கு மட்டும் டிரைவிங் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. யாருங்க இவரு? இவனா? ஆபீஸ் பியூனு. அதானே பார்த்தேன். ரகு ரகு, இதுக்கு முன்ன கார்ல ஏறினதே இல்லையா? அவன் எங்க ஏறி இருப்பான்? அவன் ஒரு காட்டான். அதுவும் பென்சில வேற ஏறி இருக்கான். அதெல்லாம் பாத்திருக்கேன். நீங்க முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. பார்த்து தாண்டா ஓட்டுறேன். ரகு, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா?
எப்படி திடீர்னு என் வலது கையில வளையல் வந்தது? மடையா முண்டம், அது அவங்க கைடா. சாரிம்மா. என்னடா? இல்ல இடம் மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. என்னது? இல்ல என் கையில கிள்ளி பாக்குறேன்னு நினைச்சு அவங்க கையில தெரியாம கிள்ளிட்டேன். கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் மடையன். எது எங்க இருக்குன்னு தெரியலையே. கைய கடை வச்சுக்கிட்டு நேரா பாடுறா. சும்மா இருக்க மாட்டியா? முன்னாடி பார்த்தா ஒரே முடியா இருக்கு. என்னப்பா நீ பெட்ரோல் தீந்துரும்னு உனக்கு தெரியாதா? ஏமா இப்படி பேசுறீங்க? காலைல மாங்காட்டுல ஆரம்பிச்சு அந்த அம்மா இந்த அம்மா எல்லா மணியும் பார்த்தாச்சு. ஜீனத்தம்மனை தவிர ஒரு 5 நிமிஷம் இருங்க, பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்க எப்படி இங்க தனியா நிக்கிறது? அம்மா உங்க நெத்தியில இருக்கிற குங்குமத்தை பார்த்தாலே ஏதோ பொம்பளை சாமியான்னு நினைச்சு ஒரு அடி தள்ளி நிப்பாங்கம்மா. ஒரு 5 நிமிஷம் இருங்க, அதை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரி போயிட்டு வா. ஏற்கனவே லேட், மாமா வேற காத்துட்டு இருப்பாரு. அண்ணி அங்க பாருங்களேன், நம்ம வண்டி மாதிரி இல்ல? பை பை கேர்ள்ஸ். நம்ம வண்டியே தான். வீடு வரைக்கும் துணைக்கு வரட்டுமா பாப்பா? டட்டடா. தலைவா சூப்பர் பார்ட்டிங்க நிக்கிறாங்க. வாங்க வாங்க. ஹலோ, இது உங்க வண்டி மாதிரி தான், கூச்சப்படாதீங்க, யோசிக்காதீங்க, வாங்க. வந்துகிட்டே இருக்காங்க, வேகமா வர்றாங்க, வந்துட்டாங்க. நானும் தான் தனியா இருக்கேன். கொஞ்சம் அப்பா. ஓகே, சொன்னது புரிஞ்சது இல்ல? ஏண்டா பின்னாடி பாக்குற கண்ணாடி உன் பக்கம் திருப்பிக்கிட்டா? கொஞ்சம் பின்னாடி பாத்துக்கிறாரு ரகு. சரி. ஏங்க நீங்க வாயில சிகரெட் வச்சுட்டு ஓட்டினா எவ்வளவு ஸ்டைலா இருக்கும். அப்படியா? சிகரெட் பிடிச்ச ஸ்டைலா இருக்கு. காலையில இருந்து 4-5 பாக்கெட் ஆச்சு. இதுக்கு மேல பிடிச்சா நெஞ்சு எகிரிடும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பக்கத்துல வாங்க. பரவாயில்ல. கட்ட பிரம்மச்சாரின்னு பாக்குறீங்களா? இல்ல உங்களுக்கு ஓட்ட கஷ்டமா இருக்குமேண்டா. ஏதோ பொம்பளை ஆச்சேன்னு 60லயே போயிட்டு இருக்கேன். இல்லன்னா நம்ம ஸ்பீடே 90-100 தான். சும்மா ஆமா, வீட்டுல இருக்கவங்க ரொம்ப பயப்படுவாங்களே. ஏமா வீட்டை பத்தி ஞாபகப்படுத்தி விடுற? வீட்டுக்கு போனாவே ஒரே டென்ஷன் தான். சார் சார், நாங்க இறங்குற இடம் வந்துருச்சு. அன்னைக்கு இதை விட தூரத்துல நிறுத்தணும் சார். இங்கதான் நிறுத்தணுமா? இங்கேயே வா. இல்ல இங்கதான். இறங்கியா? ஐயோ, இறங்க. பாய் ரகு. பாய் கேர்ள்ஸ். சேது நீ வேணாம்டா. நோ, இவங்க இறங்கினதுக்கு அப்புறம் நான் இறங்கிறேன். டேய் நானே உங்களை இறக்கி விட்டுறேன். எங்கங்க போனோம்? ரகு 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 நிறுத்துடா, நானும் வர்றேன். துரோகி மங்களகரமான பார்ட்டியை தள்ளிட்டு போறான். சரி, தள்ளிட்டு போ.